ஹாய் கைஸ். எஸ், இன்னைக்கு 90 டேஸ் சேலஞ்சோட டே 5. எஸ், நம்ம சேனல் நேம் தவா கிரேஸ். இன்றைக்கி ஒரு நல்ல இன்டர்வியூவில் நீ டேவை க்ளோஸ் பண்ணுவோன்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. டே 4ல் நம்ம $60 மைனஸ் பண்ணியிருந்தனால ஸோ நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 6000க்கும் கீழே போயிடுச்சு. அதாவது நாம் -13 இருக்கோம். எஸ் கைஸ், நம்மளோட அக்கௌண்ட் -13 இருக்குது. பட் நாம் 3 டேஸ் ட்ரேட் பண்ணனால அதில் ஒரு இதை நம்ம பாஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு -13 இருக்கனால நம்மளோட லாஸ் லிமிட்டில் அது ஆட் ஆகிடுச்சு. ப்ராஃபிட் ஸ்டில் 0ல் இருக்கும். ஓகேங்களா கைஸ், ப்ரீவியஸாக 2 நாளாக நம்ம எடுத்த ட்ரேடு லாஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ நமக்கு இப்போ தேவை $300 இல்லை, 313.4 ப்ராஃபிட் தேவை நம்ம இந்த அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு. ஓகே கைஸ், வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி ட்ரேட் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. எஸ் கைஸ், 15 மினிட்ஸ் சார்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஆக்சுவலாக அதுதான் ப்ரீவியஸாக நமக்கு கொடுத்துருந்த கை. அதுலேருந்து நம்ம லோவை மார்க் பண்ணக்குள்ளே பார்த்தோம்னா ஃபிபனாச்சி படி மார்க்கெட் இங்கே வந்திருக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக என்னோடய ஹை நான் மார்க் பண்ணியிருக்கிறது தப்பாக இருந்ததுன்னா ஃபிபனாச்சியில் மார்க்கெட் இன்னும் கீழே க்ளோஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஹையை லோவும் நான் கரெக்டாக மார்க் பண்ணாமல் இருந்தால் இது மிஸ்டேக்காக இருக்கலாம் அந்த ஜோனு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ் கைஸ், ஆல்ரெடி மார்க்கெட் இப்போதைக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்போ பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே தான் போய்ட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு அப் ட்ரெண்டில் இருக்குது கைஸ். ஸோ நம்மளோட ட்ரேடும் முடிஞ்ச அளவுக்கு அப் ட்ரெண்டில் பேஸ் பண்ணி எடுக்கலாம். பட் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் கிடைச்சதுன்னா பை பொசிஷன் போகலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். எஸ் கைஸ், 1 மினிட் சார்ட் படி பார்த்தோன்னா இது ஒரு டபுள் டாப் பேட்டர்ன். அதாவது 2 டாப்பும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ சான்ஸு மார்க்கெட் கீழே வர்றதுக்கு. ஸோ நாம் இப்போ இந்த பர்டிகுலர் டைமில் மார்க்கெட் கீழே வரலாம். அதுக்கப்புறம் கூட அகைன் மேலே போகலாம். பட் நம்ம வந்து இப்போது இந்த பர்டிகுலர் டைமில் தான் ட்ரேட் எடுக்க போகிறோங்கிறனால ஸோ நம்ம பார்த்துக்கலாம் கைஸ். எஸ் கைஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்னோடய மொபைலில் தான் நான் கனெக்ட் பண்ணி இதில் ட்ரேட் பண்ணுவேன். டுடே அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பிகாஸ் உங்களுக்கு எதுவும் தெரியணும்ல, என்ட்ரி எங்கே எடுக்கிறேன், ஸ்டாப் எங்கே வைக்கிறேன் எல்லாம் தெரியணும்ல. ஸோ நான் அதையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா கைஸ், இதுதான் மெட்டா ட்ரேடர் பிளாட்ஃபார்ம். அதாவது நம்ம ரியலாக நம்ம இப்போ ஃபண்டட் அக்கௌண்ட் இல்லாத ரியலாக நம்ம ட்ரேட் பண்ணாலுமே இது போல் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் கைஸ். MT5 MT4 அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக தெரியணும்னா எதனா வீடியோஸ் பாருங்கள் கைஸ், கண்டிப்பாக கிடைக்கும் யூடியூப்பில். பட் நான் இப்போதைக்கு உங்களுக்கு அதையும் ஷோ பண்ணியிருக்கேன். எஸ் கைஸ், நம்ம இப்போதைக்கு வெயிட் பண்ணுவோம். கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா செல் சைடாக பை சைடான்னு சொல்கிறோம் கைஸ். ஏன்னா ப்ரீவியஸாக ஒரு ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அது வரை மார்க்கெட் ரிட்டர்ன் வந்துட்டு கூட ரிட்டர்ன் மேலே போகலாம். பட் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம செல் சைடு போகலாம். வெயிட் பண்ணலாம் கைஸ். ஆக்சுவலாக ஒரு கன்சாலிடேஷன் மூவுக்கு அப்புறமா மார்க்கெட் கீழே பிரேக் பண்ணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ் நம்மளோட என்ட்ரி எந்த சைடு இருக்க போகுதுன்ட்டு. எஸ் கைஸ், டுடே நான் வந்து 0.1 லாட் எடுக்க போகிறதில்ல. ஏன்னா பிகாஸ் ப்ரீவியஸாக நேற்று கூட பார்த்துருப்போம், நம்ம லாஸ் ஆனதுக்கு ரீசனே நம்மளோட ஸ்டாப் லாஸு ரொம்ப சின்னதாக வச்சுருந்தோம். அதை விட 1 பாயிண்ட் மேலே வச்சுருந்தா கூட நாம் நேற்று ப்ராஃபிட் ஆகியிருப்போம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்க போகிறோம். அதே போல் நம்மளோட லாட் சைஸை இன்றைக்கி நான் குறைச்சிருக்கேன் கைஸ். 0.08 லாட்டாக குறைச்சிருக்கேன்.
ஓகேங்களா. ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஆக்சுவலாக அந்த எபோவ் ஒரு விக் இருக்குல்ல, அந்த விக்குக்கு மேலே வைக்கணும்னா நான் கண்டிப்பாக லாட் சைஸை குறைச்சி தான் ஆகும். ஸோ நான் லாட் சைஸை குறைச்சிருக்கேன் கைஸ் டுடே வீடியோ. எஸ் கைஸ், கீழே இருக்க இந்த ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம என்ட்ரு ஆயிடலாம். எஸ் கைஸ், ஆஃப்டர் கன்சால்டேஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே தான் பிரேக் பண்ணியிருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு கம்ப்ளீட்டான ரிஜெக்ஷன் கேண்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இது மேனிப்புலேஷனாக இல்லை டிஸ்ட்ரிபியூஷனாக பார்ப்போம். எஸ் கைஸ், மார்க்கெட் வேகமாக கீழே தான் இறங்குது. பார்க்கலாம், கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ட்ரி எடுத்துடுறேன். நம்மளோட சார்ட்டில் 5 மினிட் டைம் ஃப்ரேமும் என்னோடய மொபைலில் 1 மினிட் டைம் ஃப்ரேமும் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்க்க கேண்டில் ஸ்டிக்ஸில் பேட்டர்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் என்னோடய மொபைலில் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஸோ அதனால் அந்த டிஃப்ரெண்ட் இருக்கும். எஸ் கைஸ், இப்போ ப்ரீவியஸாக இருக்க கேண்டிலை கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா இது செல் சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது கைஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஆக்சுவலாக நம்ம இப்போது 300க்கு மேலே ப்ராஃபிட் பண்ணோம் கைஸ். அப்போ தான் நம்மளோட அக்கௌண்ட்டை பாஸ் பண்ண முடியும். அதுவும் ஃபஸ்ட்டு ஃபேஸை மட்டும் பாஸ் பண்ண முடியும். எஸ் கைஸ், கீழே தான் பிரேக் பண்ணுது. ஸோ நம்ம செல் சைடு என்ட்ரி எடுக்கிறது பெட்ரு. வெயிட் பண்ணலாம். ரிட்டன் கொஞ்சம் மார்க்கெட் கன்ஃபார்மாக மேலே வரும் கைஸ். ஏன்னா பிரேக் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு கன்ஃபியூஷனும், என்ட்ரி எடுத்தவங்களோட ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் மேலே இருக்கிறத ஸ்வீப் பண்ணுறதுக்காக வரும். ஸோ மார்க்கெட் மேலே வந்தால் என்ட்ரி ஆகிடலாம். எஸ் கைஸ், நம்ம சொன்ன போல் அந்த கீழே இருக்க லாஸ்ட்டாக கொடுத்துருந்த ஒரு லோவை பிரேக் பண்ணிடுச்சு. எஸ் கைஸ், என்ட்ரி கொடுத்துட்டேன், என்ட்ரி ஆகிட்டேன். என்னோடய ஸ்டாப் லாஸை கடைசியாக ப்ரீவியஸாக இருந்த ஒரு ஸ்வீப்புக்கு மேலே வைக்கிறேன். இதுக்காக தான் நம்ம 0.08 லாட் எடுத்தது. ஓகேங்களா. 0.1 எடுத்திருந்தால் இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. என்ட்ரு ஆயாச்சு ட்ரேடில். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மொபைலில். எஸ் கைஸ், என்ட்ரு ஆயாச்சு. நம்மளோட எஸ்எல் வந்து 65 வச்சுருக்கோம். என்ட்ரி வந்து 59. ஸோ நமக்கு மார்க்கெட் 49 வரை போகணும். $100 ப்ராஃபிட்டில் வைக்கும் டிபி. ஸோ பார்க்கலாம் கைஸ். நேற்று போல் நம்மளோட எஸ்எல்லை போய் ஹிட் பண்ணிட்டு வருமா அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டில் தான் கைஸ் போயிட்டுருக்கு ட்ரேடு. நம்ம என்ட்ரு ஆனதுக்கப்புறமா தான் மார்க்கெட் திரும்ப ரீட்ரேஸ் ஆகிருக்கு. நம்ம ஆக்சுவலாக ரீட்ரேஸ் ஆன அப்புறம் எடுத்துருக்கணும். பட் ஓகே கைஸ், பார்ப்போம். ஆக்சுவலாக நான் நினச்சது 70 வரை வைக்கலாம் டார்கெட்டு, அதாவது எஸ்எல் அப்படின்னு நினச்சேன். 170 வைக்கலாம்னு நினச்சேன். பட் நம்ம $60 லாஸுக்கு 65 வரதான் வைக்க முடிஞ்சிருக்கு. எஸ்எல் வந்து $59 வச்சுருக்கோம்.
டிபி வந்து 45 எஸ்கைஸ். ஏன்னா 0.08 லாட் தான் எடுத்திருக்கோம். ஸோ 10 பாயிண்டில் நமக்கு $80 தான் கிடைக்கும். ஸோ அதனால் 12 பாயிண்ட் கைஸ் ப்ராஃபிட்டில் இருக்கும். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ப்ளூ கலரில் ப்ரைஸ் ஷோ ஆகிறப்போ நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம்னு அர்த்தம். இது ரெட் கலரில் ஆகிறப்போ நாம் மைனஸில் இருப்போம், அதான் லாஸில் இருக்கோம்னு அர்த்தம். பட் நம்ம எப்பயும் போல் எஸ்எல்லும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, டிபியும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணி எந்த பக்கம் மார்க்கெட் போகுது, எது ஹிட் ஆக போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். $16 ரன் ஆகிட்டுருக்கு இப்போ மார்க்கெட்டு. $16 ப்ளஸில். வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இப்போது 5 மினிட் சார்ட்டில் நம்ம பார்த்தோன்னா, இப்போ இருக்க கண்டிஷன் படி ஆக்சுவலாக மார்க்கெட் கீழே தான் வரணும். பிகாஸ் நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கைஸ். கீழே ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது எஸ்எல், இது என்ட்ரி. நம்ம டிபி 45 வச்சுருக்கோம். எஸ் கைஸ், இப்போ நம்ம எடுத்துருக்க ட்ரேடில் நம்ம லாஸில் தான் இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கு. 25 வரை ப்ராஃபிட் வந்துட்டு திரும்ப லாஸில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். எக்ஸாக்டாக நம்ம எடுத்த இடம் வரை போயிட்டு ஸ்வீப் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்ருக்கு மார்க்கெட்டு. ஸோ நம்ம ஷார்ட் பொசிஷனை சும்மா மார்க் பண்ணி வைப்போம். 1:2 ரேஷியோ. எஸ்கே ஸ்டில்லு மைனஸில் தான் இருக்குது நமக்கு. நீங்கள் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா தெரியும், -$8 $6 அப்படி தான் ரன் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணலாம் ஐஸ். ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு ஆக்சுவலாக. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கேண்டில் ஒன்று டாப்பில் போகாது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு எஸ்கைஸ் ரிட்டர்ன் மேலே தான் போயிட்டுருக்கோம் மார்க்கெட்டு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எஸ் கைஸ், இந்த கேண்டிலும் ரிஜெக்ஷன் தான் கொடுத்துருக்கு நமக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். பிரேக் ஈவன் இப்போதைக்கு பண்ண தேவையில்ல. நம்மளோட 50%, அதாவது $50 வந்துடுச்சுன்னா பிரேக் ஈவன் பண்ணுவோம். ப்ளஸில் வருது, மைனஸில் போகுது, ப்ளஸில் வருது, மைனஸில் போகுது கைஸ்.
எஸ் கைஸ், இதுவும் ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கேண்டில் தான். ஸோ மார்க்கெட் கீழே போகிறதுக்கான சான்சஸ்ஸு இன்னும் அதிகப்படுத்துது. வெயிட் பண்ணலாம் கைஸ். எஸ் கைஸ், $50 கிட்ட வந்துடுச்சு. ஸோ நாம் 40, 43, 44, 46, $50 வந்துடுச்சு கைஸ். நாம் இப்போது பிரேக் ஈவன் பண்ணிக்கலாம். அதாவது என்னோடய ஸ்டாப் லாஸை அட்ஜஸ்ட் பண்ணி என்னோடய என்ட்ரி கிட்ட வைக்கிறேன். ஸோ ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேட், அதாவது லாஸ் இல்லாத ட்ரேட் பண்ண போகிறோம். 57 guys, $60. Come on, 67, 70, 75 போயிடுச்சு guys. Oh my god, நல்லா ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் guys. வெயிட் பண்ணி பார்ப்போம். சம்திங் ராங். இதில் ஒரு ரீசன் இருக்குது கைஸ் வெயிட் பண்ணுறதுக்கு. ஏன்னா 5 minutes சார்ட் படி நமக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ மார்க்கெட் அது வரைக்கும் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு வேலிட் ரீசன் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். இல்லைனா இப்போ பார்ஷியலாகவே க்ளோஸ் பண்ணலாம் $60. அதாவது நம்மளோட 1:1 ரேஷியோ 60 SL 60 டாப் பண்ணிட்டு நம்ம பார்ஷியலாக க்ளோஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக மார்க்கெட் அகைன் மேலே போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். நான் சொல்லியிருந்தேன் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுதான் கைஸ். அதாவது இதை போல் ஒரு கேண்டில் லோவில் இருக்கக்குள்ள மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் ரிட்டன் புல் பேக் கொடுக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த வேர்டை வச்சு நீங்கள் அதை சர்ச் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அது வரைக்கும் வரணும் மார்க்கெட். அதுக்காக தான் நானும் அது வர ட்ரேடை எடுத்திருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். எதுவும் இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேணாம். நம்ம பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. ஸோ ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடு தான். ரிஸ்க் எதுவும் நம்ம எடுக்கல இதில். ஸோ பார்க்கலாம்.
ரொம்ப நேரமாக இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் கைஸ் இருக்குது. $70 வந்துச்சு, அதுக்கப்புறமா ரிட்டர்ன் மார்க்கெட்டு $30 வரை போயிட்டு திரும்ப $70 வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் வெயிட் பண்ண போகிறேன் கைஸ். எப்படியா இருந்தாலும் $100 வந்துடும் மார்க்கெட். ஏன்னா கீழே பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு தான் மார்க்கெட் மேலே போகணும். ஸோ வெயிட்டிங் கைஸ். இன்னும் 3 பாயிண்ட் தான் கைஸ். 48 இருக்குது மார்க்கெட்டு. ஆக்சுவலாக 45 வந்தால் நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகும். பட் அந்த 3 பாயிண்ட் தான் வர மாட்டேங்கிறோம். $74 திரும்ப அகைன் மேலே போகுது கைஸ். எஸ் கைஸ், நம்ம நினச்ச போல் டைரெக்ஷனில் மார்க்கெட் வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக $80 ப்ராஃபிட்டில் இருக்கும். 82 கமாண்டா போய் 90 கைஸ், ஜஸ்ட்டு மிஸ் கைஸ். நம்மளோட டார்கெட்டுக்கு நியர்பையாக மார்க்கெட் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் மேலே வருது கைஸ். ஹிட் பண்ண மாட்டேங்கிறான் எக்ஸாக்டாக கைஸ். $89. Come on. கைஸ், நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். செட் ஆகாது கைஸ். இது நம்ம 100 கிடைக்காம திரும்ப ரிட்டர்ன் மேலே போய்டுமோன்ட்டு டவுட்டாக இருக்குது. க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். $96, 95. எஸ் கைஸ், டுடே ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். $96, நியர்பை 100. எஸ் கைஸ், சாட்டர்டே சண்டே லீவு. ஸோ நம்ம டுமாரோ பார்க்கலாம் கைஸ். இப்போ பாருங்கள், ஹிட் ஆகி கீழே வந்துட்டுருக்கு மார்க்கெட்டு. எஸ் கைஸ், இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரை கன்ஃபார்மாக வரும் மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் புல் பேக் கொடுக்கும். ஸோ நம்மளோட ப்ரொடிக்ஷன் கரெக்டாக இருந்திருக்கு. எஸ் கைஸ், டுடே இதோட மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணலாம். Yes guys, point of interest. Now market pull back. Saturday Sunday leave. So Monday பார்க்கலாம் guys. Next ட்ரேடோட நான் இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட்டை பார்த்துடலாம் கைஸ். எஸ் கைஸ், இன்றைக்கி 95 ப்ராஃபிட்டு, அதில் 82 கரண்ட் ரிசல்ட். அதாவது ஆல்ரெடி மைனஸில் இருந்தோம், அது கூட 95 சேர்க்குறப்போ $82 ப்ளஸில் இருக்கும். அப்போது 4158 வந்து ஓப்பன் ப்ரைஸு, க்ளோஸ் ப்ரைஸ் 4146, 0.08 லாட்டு, ப்ராஃபிட்டு 95 கைஸ். ஓகே கைஸ், பார்க்கலாம். மண்டே பார்ப்போம். சாட்டர்டே சண்டே market leave, gold market. So Monday பார்க்கலாம் guys. See you guys, bye. See you soon.